ஏன்பா பார்டர் போட்ட புடவையா எடுத்துட்டு வானே இப்படி கொண்டு வரிய? இன்னும் வரலைங்கம்மா, அடுத்த வாரம் கொண்டு வரேங்க. ஏண்டி இவளே இங்க வா. எங்கடி சுப்பாத்தா? கிணத்துக்கிட்ட நிக்கிறாமா. அவளுக்கு ஒண்ணு கொடு. கொஞ்சம் இருப்பா, போய் பணம் எடுத்துட்டு வரேன். வாமா பாக்கியம், உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ. இந்த புடவை எடுத்துக்கோங்கம்மா, உங்க கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வாசலுக்கு முன்னாடி கடையை விரிக்காதுன்னு. ஆமா, நீ என்ன செல் எடுக்க போறியா? நான் எடுத்து கொடுத்தா நீ கட்டிக்குவியா? எனக்கு தெரியும், நான் சொன்னா நீ கேட்பேன்னு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, என்னடா சார்? நல்லா இருக்கு. இந்தா இத கட்டிக்க. இது உனக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். நல்லா இருக்கா? இப்பதானே காப்பி போட்ட, நானே நீங்க குடிச்சு பார்க்கல. நீங்க குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. வாருங்க. ஏண்டிய சரசு, நம்ம சின்ன ஜமீன்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராராமே. யார் சொன்னா? யார் சொன்னாலும் கேட்காதவரு புதுசா வந்திருக்கிற டவுன் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கிறாராமே. யார் சொன்னா? சின்ன ஜமீன்தாருக்கு அந்த பொண்ணு மேல ஆசை. யார் சொன்னா உனக்கு? ஆசை இல்லாமலா ஒரு ஆம்பளை புடவையெல்லாம் வாங்கி தருவான்? ஆசைய மனசுல தேக்கி வச்சு காத்திருக்கிறத விட அவர்கிட்டயே கேட்டுடலாம். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? பாக்கியம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லணும். என்ன? வா. என்ன அப்படி பாக்குற? சந்தோஷமான விஷயம் தான். வா. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டையெல்லாம் ஆள போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு மருமகளா வரப்போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த ரெங்கமணிக்கு பொண்டாட்டியா வரப்போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுதான் இந்த பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். சத்தியமா தெரியாதா? இப்படி திரும்ப, கண்ணை மூடு. கண்ணை திறந்து பாரு. இதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி, எங்க மாமன் பொண்ணு சாவித்ரி. நான் சொன்னேன் டவுன் குள்ள பாக்கியம்னு. இதான். ஹலோ. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஒன்னு அதுக்கு பிடிச்சிருக்கான் புள்ள.
எங்கடா அந்த திருவாத்தான்? அங்க இருக்காரு. நாங்க ஊருக்கு போறோம், அவனை வர சொல்லு. நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மாமங்கிட்ட முரட்டுத்தனமா உன் புத்திசாலித்தனத்தை எல்லாம் காட்டாத. கொஞ்சம் நெளிவு சுழிவா நடந்துக்க. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? பாக்கியமோ கீக்கியமோ? அவ இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. என்ன? சீக்கிரம் வாடி. நடைய பாரு, யானை மாதிரி. ஆனமரக்காரிங்கிறது நடந்தே காட்டிடுவாள. உங்க அத்தைகிட்ட நைஸா சொல்லி அவளை வேலையை விட்டு நிறுத்திடு. என்ன புரியுதா? புரியுதுமா. அப்புறம் வந்து மெதுவா பேசிட்டு நாளைக்கு வா. இறங்க வண்டியடா. அவ்வளவுதாங்க, தீந்து போச்சு. என்ன தீந்து போச்சு? காலில் இறங்க பேசிட்டு வர வேண்டியதானே? வரமா வண்டியடா. நீ வர்றேன்க்கா. வாமா பாக்கியம், நீ எப்பமா வந்த? எப்பப்பா வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேம்மா. பாக்கியம், நம்ம குடும்பமே அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ஆம்பளை பையன் இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை நீ செஞ்சுக்கிட்டு வர்ற. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன பண்றது? அம்மாவுக்கு உடம்பு நல்லாயி வீட்டை கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களையெல்லாம் வேலைக்கு அனுப்புவோனா வண்டி எடுத்தாவது உங்களையெல்லாம் காப்பாற்ற மாட்டேன். என்னம்மா பேசாம நிக்கிற? அதான் நீங்களே பேசிட்டீங்களே. அம்மா உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அம்மா, நீ என்ன, இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க ஏதாவது ஆத்திர அவசரத்தில் பேசினா கூட நீ பொறுத்துக்குமா. சரி சரி, அந்த அம்மாவை கூப்பிடு, நான் சொல்லிட்டு போறேன். இருங்க, கூப்பிடுறேன். என்னது? என்ன மாமா? செவிட்டு மிஷினா? ஆமா, செவிட்டு மிஷின். ஐயோ, உனக்கு முன்ன மாதிரி காது கேட்கறது இல்லையா? மாமா, இதுக்கு பேர் வாக்மேன். ஒரு ஆளே பாட்டு கேட்கறதுக்கு. அப்படியா? கொண்டா. மாமா, வேண்டாம் மாமா. மாமா, ஐயோ. இத பாரு, இத பாரு. போமாமா. பாட மாட்டேங்குது பாரு, சரி பண்ணி கொடு. ஏன் இப்படி கத்துற? சாயந்தரம் பம்பு செட் ரிப்பேர் பாக்குற வருவான், அவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவான். பம்பு செட் ரிப்பேர் பண்றவனா? அம்மா ஏன் கூப்பிடுற? அவங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது. இந்த பாரு, நீ பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே. என் கூட வா, என் கூட வா. டவுன்ல அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு வா. வா. மக்கா போன் பெட்டி. மக்கா போன் பெட்டினா என்ன மாமா? அவசரப்படாத, வரும். பாத்தியா, இதான். இது பாடுனா 10 பேர் கேட்கலாம். உன்கிட்ட இருக்கிறது பாடுனா ஒரு ஆள் தான் கேட்க முடியும். கொண்டா. வாக்மேன் உடைச்சதும் இல்லாம வெளியே கட்டையா இருக்கு. நான் போறேன் போ. ஏய், கோவத்தை கலப்பாரு.
எவ்வளவு நல்ல பாடு தெரியுமா? அதுக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் வேகமா பாடுது. மெதுவா போனா நல்லா பாடு. இல்ல டவுன் புள்ள. சாவித்ரி, இத கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் அழுங்க. இதைய வச்சுக்க. சாவித்ரி, சாவித்ரி. நான் பாடும் கீதம் கேளாயோ கண்ணா, நான் பாடும் கீதம் ஏனிந்த கீதம் ஏகம்தான் கீதம் நாளெல்லாம் சோகம் அம்மம்மா போடும் கேளாயோ கண்ணா, நான் பாடும் கீதம். நானும் சொல்ல வார்த்தை இன்றி வாடும் பொன்மையில் மௌனம் என்னும் பாடல் பாடும் ஊமை பூங்குயில். நானும் சொல்ல வார்த்தை இன்றி வாடும் பொன்மையில் மௌனம் என்னும் பாடல் பாடும் ஊமை பூங்குயில். நீ அறியாது ஏங்கிய மாது என் பிழையெல்லாம் உன் பிழையேது கண்ணா. நான் சொன்ன காமாலை நான் காதில் விடவில்லை கேளாயோ கண்ணா, நான் பாடும் கீதம் ஏனிந்த கீதம் ஏகந்தான் நீதம் நாளெல்லாம் சோகம் அம்மம்மா போதும் கேளாயோ கண்ணா, நான் பாடும் கீதம்.
கீதம் ஏக்கம்தான் மீதம் நாளெல்லாம் சோகம் அம்மம்மா போதும் கேளாயா கண்ணா நான் பாடும் கீதம். ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸ்வீட் வாய்ஸ். தேங்க்யூ. உங்க பாட்டுக்கு என்னோட பரிசு. ஆமா, அழுதீங்களா? இல்லையே. எங்க போய் சொல்றீங்க? எனக்கு தான் உப்பு கரிச்சுதே. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? சாரி, உங்க பாட்டை வச்சு கேட்டேன். அவர் இப்ப எப்படி இருக்காரு? எல்லா பூவுக்கும் ஆசை சாமிக்கு மாலை ஆகணும்னு தான். ஆனா அது பூ மட்டும் நினைச்ச பத்தாது. கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படுப்பாவி சண்டாளா, போயிட்டு 3 நாள்ல வரேன்னு இது வரைக்கும் ஆளையே காணலையே. எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? 15 நாள் ஆச்சு. இறங்கடி கீழே. இது வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி பழைக்க போறேனோ தெரியலையே. ஆண்டவா. ஐயோ சாமி, அங்கடா. ஐயோ ஐயோ, என்ன எப்படி சோதிக்கிறேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவர் இத புடி. ஏண்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குப்புசாமி பொண்டாட்டி மாதிரி இல்ல? ஆமா, ஏனோ அழுதுட்டு இருக்கற. பாப்பா என்னன்னு கேப்போம். வா. என்ன அழுவுற? சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? சொல்லு. தாலி போயிடுச்சுக்கா. 15 நாள் ஆச்சுக்கா. இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் இங்க அடிக்கடி குளிக்க வருவோம். இப்ப கூட எங்க மாமா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் தான் சொல்லாம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏ? வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். செய்வீங்களா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன? ஒண்ணு இல்ல, நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு. ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மாமாவை மாத்தி காட்டுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன். ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, கத்தாதீங்க. எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க.
அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன? அது இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை. நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது. அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவை சாப்பிட. டேய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புஸ்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ அந்த புத்தகமா? படி படி. குடுற. சாப்பிடுமா சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? உங்க மாமா நிக்கிறாரு, வரட்டும். நீங்க பேசாம வாங்க. வாங்க இப்படி போலாம். மூச்ச பாரு. உங்க மாமா பின்னாடி வராரு. வந்துட்டு போட்டோம், நீங்க பேசாம வாங்க. வந்துட்டே இருக்காரு. ஏன் மாமா என் பின்னாடியே வர? உன் பின்னாடி எவன் வந்தான்? நான் டவுன் பள்ளியோட பேச வந்தேன். சரி பேசுங்க, நான் வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஏன் டவுன் பிள்ளை சாவித்ரி 2-3 நாளா என்கிட்ட பேசுறதுல உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லல. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன? எந்த பொம்பளையும் ஆம்பளைங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அன்பா பேசணும்னா கட்டி கட்டி பிடிச்சு பேச சொல்றியா? பக்கத்துல போனாலே முறைக்கிறா. அவன் முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவு மாறி போயிட்டா தெரியுமா? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசுறேன். என்ன இழிப்பு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மெதுவா பேசணும்னு சொன்னேன். வீணையில நல்ல நாதம் வரணும்னா வீணையை விட முக்கியம் அதை வாசிக்கிற விரல் தாங்க. அதே மாதிரி நீங்க சாவித்திரி கிட்ட நடந்துக்கிற முறையில தான்
அவளும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவா. அவ படிச்சவ, நாகரிகமா வளர்ந்தவ, தனக்கு வரப்போற புருஷனும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவ ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும். என்ன செய்ய சொல்ற? உங்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், உங்க மீசையை கொஞ்சம் சின்னதாக்கணும், அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் ஸ்டைலா அவ ஆசைப்படுற மாதிரி, அப்புறம் அவளை புகழ்ந்து நீங்க பாடி. இதெல்லாம் நான் பண்ணிருவேன். இந்த பாட்டெல்லாம் நமக்கு பாட வராது. நீ சொல்லிக் கொடு, நான் பாடுறேன். நான் எப்படி? எதையாவது பாடுமா. நான் எப்படி பாடுறது? சம்பளம் வாங்கல, எப்படியாவது பாடு. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வு தான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். இரக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையோ, துன்ப கவிதையோ கதையோ. இரு கண்ணும் என் நெஞ்சும், இரு கண்ணும் நெஞ்சும் நீரில் ஆடுமோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ. மணவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாடும் தோன்றுமோ. ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான், உந்தன் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணி நானும், அந்த நாளை எண்ணி நானும் வாடினேனே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாது வாழும் வாழ்வுதான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே. சாவித்ரி 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 நில்லுமா. சாவித்ரி இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி கோச்சிக்கிட்டு போற? எனக்கு கோவமே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பின்னாடி வராத. இத பாருமா, உனக்கு பிடிக்கும் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கோமாளி மாதிரி. டேய் அரஞ்சனா தெரியுமா? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தா? மாமா மாமா நாம 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கலாம்னு சொன்னேன். அத்தை பொண்ணாச்சுன்னு பாக்குறேன். இல்ல கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சு. அப்பா சாமி, நீ செஞ்சாலும் செய்வ. இத பாரு, கடைசியா சொல்றேன், என் கூட பேசாத, என் கிட்ட வராத, என்ன மறந்துடு மறந்துடு மறந்துடு. இந்த சௌதரி சொல்லு. இவ்வளவு நெய்ய நம்ம மீச போச்சு, தலைமுடி போச்சு, வேட்டி இல்லாம நம்ம கம்பீரமே போச்சு. இவன் என்னடானா ஏலத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா. சவிக்கமா இருக்கீங்களா? நேர நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா? உனத்தாயி உனத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய் உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம் கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனான குப்புசாமி, அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேசுறேன். சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லைன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன். போடா போ.